எப்படியோ கடைசியில் அந்த பேக்கை போட்டு முடிச்சிட்ட போலியே. எத்தனை மணிக்கு தெரியுமா முடிச்சேன்? 1:30 மணிக்கு முடிச்சேன் நைட்டு. 1:30 மணிக்கா? ஆமா, நேற்று இவ்வளோ தானே போட்டிருந்தேன். ஆமாம், நான் தூங்கும்போது அவ்வளோதான் போட்டிருந்தேன். நைட் ஃபுல்லாக உட்காந்து போட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிட்டேன். நல்ல ஸ்பேசியஸாக செம்மையாக இருக்குது. நல்ல பெரிய நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து இந்த நல்லா கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு நிறைய நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். நிறைய நல்ல ஸ்ட்ராங்காக தான் இந்த ஸ்ட்ராப் போட்டிருக்கேன் பாருங்க. ஆமாம், செம்மையாக இருக்குது. அந்த இதே செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, லஞ்ச் பேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு, நீ காய்கறி வாங்கணுன்னா கூட இந்த பேக்கை தூக்கிட்டு போகலாம். அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்போதும் மோஸ்ட்லி நம்ம கட்டப்பையை தானே தீட்டுவோம். இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வேணுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்னா ஆர்டர் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தரேன். சரிங்களா? ஜிப்பு எதுவும் வருமா இல்லை வராதா? ஜிப்பு வந்து இதில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம மேக்னெட்டிக் பட்டன் வேணால் அப்படி வச்சுக்கலாம். இப்படி பட்டன் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். அது வைக்கிறது ஈஸியாக வச்சிடலாம். ஜிப்பு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ஓ அப்படியா? ஜிப்பு மேக்னெட்டிக் பட்டன் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் பேகு. செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய திங்ஸ் ஆனால் கண்டிப்பாக வச்சுக்கலாம். நல்லா வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸு எல்லாமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு தரேன். சரிங்களா?